கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்தருளின இந்த புதிய நாளில் கூட ஒரு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட உவமை கொடிய திராட்சை தோட்டக்காரர்கள் உவமை. கொடி திராட்சை தோட்டக்காரர்கள் உவமை. ஸோ இதனுடைய மைய கருத்து பார்த்தோன்னா, இறைவனை நிராகரிப்பவர்களுக்கு உண்டாகும் தண்டனை. அதாவது இயேசு கிறிஸ்து கூடிய கொடி திராட்சை தோட்டக்காரர்கள் உவமை கடவுளின் பொறுமை, மனிதனின் பாவம் மற்றும் வரவிருக்கும் நியாய தீர்ப்பை விளக்கும் மிக முக்கியமான உவமை ஆகும். இது பார்த்தோன்னா 3 இதுலேயுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா. மத்தேயுவில் 21ஆம் அதிகாரம் 33 46 வசனம், மார்க்கு 12 1-12 வசனம், லூக்கா 20 9 19 வசனம். ஸோ இந்த உவமையின் சுருக்கம் பார்த்தோன்னா, ஒரு நில சுவந்தார், அதாவது வீட்டு எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ஆலை மற்றும் கோபுரத்தை கட்டி அதை தோட்டக்காரர்களுக்கு குத்தகையாக விட்டுவிட்டு தூர தேசத்திற்கு சென்றாராம். அப்போது அறுவடை காலம் வந்தபொழுது தனக்கு சேர வேண்டிய பங்கை பெற்று வர தன் ஊழியக்காரர்களை அனுப்பினார். ஆனால் அந்த தோட்டக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊழியக்காரனை அடித்து கொலை செய்து கல்லெறித்து துரத்தினார்களாம். இறுதியாக என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று தன் ஒரே மகனை அனுப்பினாராம். ஆனால் இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்றால் சொத்து நமதாகும் என்று எண்ணி அவரையும் தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொலை செய்தார்களாம். இதுதான் இந்த ஓமை. அந்த ஒரு எஜமானன் தன்னுடைய இடத்த அவங்களுக்கு குத்தகைக்கு விட்டு அங்கே அந்த இடத்துல கொடி திராட்சையை வைத்து அது சுற்றிலும் வேலி அடைத்து அதுக்கு ஒரு தோட்டக்காரருக்கு அதுக்கு இதுவாக கொடுத்து குத்தகைக்கு கொடுத்து அதில் அறுவடை செஞ்சு தனக்கு ஒரு பங்கு சேர்க்கணும்னு சொல்லி தான் ஒரு தூர தேசத்திற்கு போனார். ஆனால் அனுப்பி வைத்த வேலைக்காரனையும் அவங்க கொண்டுட்டாங்க, குமாரனையும் இவர்கள் தள்ளி கொலை செய்தார்கள். ஸோ இந்த ஓமையில் உள்ள அடையாளங்கள் நம்ம இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது தேவனுடைய ராஜ்யம். நிலச்சுவந்தார் அதாவது அந்த வீட்டு எஜமான் தேவனாகிய யெகோவா பிதா தான் நில வீட்டு எஜமானன். ஸோ தோட்டக்காரர்கள் பார்த்தோன்னா யூத மத தலைவர்கள், அதாவது ஆசாரியர்கள், தேவபாதர்கள். நம்ம இப்போ உள்ள இதில் வைத்தோம்னா நம்மளும் கூட தான். இந்த ஊழியக்காரர்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். குமாரன் இயேசு கிறிஸ்து. மற்ற தோட்டக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் புறஜாதிகள் அல்லது உண்மையான விசுவாசிகள். ஸோ இந்த இதில் நம்ம பார்க்க முடிகிறது, அந்த எஜமானனா நம்மளோட யெகோவா ஆகிய தேவன் தான் எஜமானன். அவர் அனுப்பி வைத்த அந்த ஊழியக்காரர்கள் பார்க்கும்பொழுது நம்ம தீர்க்கதரிசிகள், இப்போ ஏசப்பாவால் தேவனால் வர வைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் இவர்களாக தான். குமாரன் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவானவர்கள். இந்த தோட்டக்காரர்கள், தோட்டம் எல்லாமே இந்த அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நம்ம மக்களையும் ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாம் தான் குறிப்பிடுகிறது. ஸோ இதில் முக்கிய பாடம் பார்த்தோன்னா, தேவனின் பாதுகாப்பு. அதாவது தேவன் இந்த எஜமானனாகிய தேவன் வேலி அடைத்து கோபுரம் கட்டி கடவுள் தம் மக்களுக்கு பாதுகாப்பையும் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தார். அதாவது இந்த உலகத்தை அவர் படைத்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து பார்த்து படைத்து மக்களுக்கு பாதுகாப்பையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். மனிதனின் பேராசை மற்றும் பாவம், இந்த தோட்டக்காரர்களாகிய மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அபகரித்து மனிதன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கது மறுப்பது. அதாவது கொடுக்க வேண்டியதுன்னா, தேவன் இந்த உலகத்தில் பங்கு இல்லை. அது அந்த திராட்சை தோட்டத்துக்கு ஊறப்பட்ட ஓமை. அவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்ன? அவருக்கான நேரம் நம்ம செலுத்துவது, அவருக்கான காரியங்களை நம்ம செய்வது, அவரை துதிப்பது, அவரை கனம் பண்ணுவது போன்ற காரியங்கள் தான் அவர் நம்ம கிட்ட பங்காய் எதிர்பார்ப்பது. ஆனால் மாறாக அதை நம்ம கொடுக்க மறுப்பதை தான் இது காட்டுகிறது. மூளைக்கல், அதாவது வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என்று
என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற தேவ வாக்கத்தின்படி மத தலைவர்களால் நிராகரிக்கப்பட்ட இயேசுவே ரட்சிப்பின் ஆதாரமானார். இப்போ அவருடைய ஒரே பேரான மகனை குமாரனை வரவழைத்தார். அந்த ஓமையில கூறப்பட்டது போல அவரை வெளியே தள்ளி கொலை செய்தனர். ஸோ இயேசுப்பாவும் வந்தபோது என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் அவரை ஏற்றுக்காம அவரை நிராகரித்து தள்ளினார்கள். ஆனால் அவர்தான் ரட்சிப்பின் ஆதாரம் ஆனார் என்பது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ தேவ வாக்கியத்தின்படி இந்த மத தலைவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவரை தள்ளினாங்க, வெளியில் தள்ளி அவரை நிராகரித்து கொலை செய்ய இது பண்ணினாங்க. ஆனால் அவர்தான் உலகத்தின் மிக ரட்சிப்பின் ஆதாரம் ஆனார் என்பதை அவர்கள் உணரவில்லை. நியாய தீர்ப்பு. கனி தராத தோட்டக்காரர்கள் எஜமானன் அழித்துவிட்டு கனி தரும் மற்றவர்களிடம் தோட்டத்தை ஒப்படைப்பார் என்பது இஸ்ரவேல் தலைவர்களிடமிருந்து ஆவிக்குரிய ஆதாரம் பறிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. ஸோ என்ன பண்ணப்படும்னா, நியாய தீர்ப்பப்போ கனி தராத பங்கை தராத, அதாவது அவருக்கான நேரத்தை அவருக்கு உண்மையாக அவருக்கான கணத்தை அவருக்கான துதியை நம்ம தராமல் இருக்கும்போது நம்மக்கிட்ட இருந்து அந்த ராஜ்யம் பறிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு அவரை பின்பற்றவும் மற்ற தோட்டக்காரர்களான மக்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்த இடத்துல தேவன் குறிப்பிடுகிறார். ஸோ இன்றைய நடைமுறை பயன்பாட்டில் பார்த்தோன்னா இந்த ஊமை இன்றும் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக உள்ளது. நாம் கடவுள் தந்த ஆசீர்வாதங்களுக்கு உண்மையாக இருக்கிறோமா, அல்லது நம்ம சுய லாபத்தை அவருக்கு பயன்படுத்துகிறோமா என்று சிந்திக்க வேண்டும். இயேசுவை நம் வாழ்வின் மூளைக்கல்லாக ஏற்றுக்கொண்டு அவருக்குரிய கனிகளை வழங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருத்தருமே படைப்பின் காரணம் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பு என்பது அவரை நம்ம அவர்கிட்ட இந்த உலகத்தரமான நம்ம வசதிகள் இருக்கலாம், ஆனால் தேவன் அதில் பங்கு கொடு, ஐஸ்வர்யத்தில் பங்கு கொடுன்னு அவர் கேட்கல. மாறாக அவருக்கான நேரத்தை அவருக்கு நம்ம செலவிடுவது தான் மிக பெரிய விலை மதிப்புள்ள ஒரு காரியமாய் அவர் பார்க்கிறார். மாறாக இந்த உலகத்தின் பணத்தின் பின்னாடியும் இந்த உலகத்தின் தேவைக்கு பின்னாடியும் ஓடிக்கொண்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்னா உண்மையான ரட்சிப்பை மறந்து விடுகிறோம். உண்மையான எஜமானனை மறந்து விடுகிறோம். போலியான எஜமான்களை இந்த நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் உள்ள எஜமானங்களுக்கு நம்ம கொடுக்குற மதிப்பை விட நம்ம தேவனுக்கு கொடுப்பது கிடையாது. நம்ம பணத்திற்காகவும் தேவைக்காகவும் நம்மளுடைய எஜமானனை மாற்றி கொண்டு இருக்கிறோம் என்ற எச்சரிக்கை தான் இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. தேவன் நமக்காக இந்த உலகத்தை படைத்து நமக்கான வசதிகளை நமக்காக பாதுகாக்கிற தேவனாய் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நித்தம் நம்மளை விழித்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அப்படியா இருக்கும் அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பங்கை கொடுக்கிறோம் என்பதை நாம் இன்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனும் நம்மளோட தேவைக்கு நீங்கள் ஒன்று செய்யாமல் அவங்க செய்வாங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் நம் தேவன் எதையும் எதிர்பார்க்காத தேவன். உங்ககிட்ட இந்த பொண்ணையும் பொருளையும் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கல. மாறாக நம்மளோட நேரத்தை அவர் நமக்கு கொடுத்த நேரத்தில் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அவருக்காக நம்ம கொடுக்குறோம், அவர் மேலே நம்ம எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறோம், அதை மாத்திரம்தான் அவரை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துலையும் அன்றைய காலகட்டத்தில் அந்த ஆசாரியர்கள் இயேசப்பாவுடைய ஒரு மகத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் அவரை தள்ளி இது பண்ணாங்க, அவரை கொல்ல பார்த்தாங்க. ஆனால் அவரே உலகத்தின் ரட்சிப்பாய் மாறப்பட்டார். பின்பு அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. கையில் இருந்த விலை மதிப்பு விலையே போட முடியாத அளவுக்கு உயர்வான ஒரு ரட்சிப்பை விட்டு விட்டார்கள். ஆனால் நாமும் கூட இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாம் தெரிந்த நாமும் கூட தேவனை நம்ம எப்படி வைத்திருக்கிறோம், நம்ம கரங்களில் அவரை எப்படி நம்ம தாங்கி கொண்டு இருக்கிறோம், அவரை நம்மளை நித்தம் தாங்கி கொண்டு இருக்கிற நம்மளோட தேவனை நம்ம எப்படி அவரை அவருக்கான நேரத்தை நம்ம கொடுக்குறோம் என்பதை நாம் இன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இது மாற்றப்பட வேண்டும். நம்ம தேவன் மன்னிக்கும் தேவன் தான். ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம அவரை விட்டு விலகும் பொழுது நமக்கான காரியங்கள் நம்மிடத்துல பறிக்கப்பட்டு வேறு இடத்துல கொடுக்கும் போது எப்படி இருக்கும்? நம்மளோட தேவன் நம்மளை விட்டு விலகினார்னா நம்மளோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறாக போயிடும். அவர் நம்மளோடு இருப்பதனால மாத்திரமே நம்மளால
சர்வை பண்ண முடியும். நாம் அவரை தேடாவிட்டாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கான காரியங்களை நாம் யோசிப்பதை விட அவர் யோசித்து நம்மளை செயல்படுத்துகிறார். ஸோ இன்றைய காலகட்டத்தில் கூட நம்ம அந்த தோட்டக்காரர்களைப் போல சுயநலவாதிகளாக இல்லாமல் தேவன் நம்மளுக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்துப்பதும் தேவனோட கிருபையினால் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டது அவரோட கிருபையினால் மாத்திரம்தான். சூழ்நிலைகளை எப்படி இருந்தாலும் சரி தேவன் நம்மளை நித்தம் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுவும் அவரோட கிருபையினால மாத்திரம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அந்த தோட்டக்காரர்களைப் போல நாமும் சுயநலவாதியாய் அவரை தள்ளி கொண்டு அவரை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? மாறாக அவரை நம்ம பற்றி கொண்டு அவரை எஜமானனா நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறோமா? அவரை பற்றி கொண்டு அவரை துதித்து அவருக்கான நேரத்தை கொடுத்து அவரை தாயும் தகப்பனுமாய் நம்ம பற்றி கொண்டு அவருக்கு அந்த எஜமானன் என்று அந்த பங்கை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் இந்த வேலையில் கூட யோசித்து பார்க்கணும். அவருக்கு நாம் இல்லைன்னா நிறைய தோட்டக்காரர்கள் இருப்பாங்க. அவர் போயிட்டே இருப்பார். ஆனால் அவர் அப்படி செய்யக்கூடிய தேவன் இல்லை. அவர் நம்மளுக்கு எஜமானனாக இருந்தும் கூட அவர் நம்மளை ஒவ்வொருத்தரும் விசாரிக்கிற தேவனாய் நம்மளை இறுக்கி பிடித்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மளை பிடிக்கலைன்னா நம்ம என்னைக்கும் எங்கேயோ போயிட்டு இருப்போம். நம்ம அவரை பிடிச்சிட்டு இல்லை, அவர் தான் நம்மளை பிடிச்சு கொண்டு இருக்கிறார். அவர் எஜமானனா இருந்து கூட நம்மளை அவர் பிடித்து கொண்டு இருக்கிறார். நம்ம திரும்ப அவர் கரங்களை பிடிக்கும் பொழுது நம்ம என்றைக்குமே கைவிடப்படாதவர்களாய் அவருடைய நித்தியத்தில் சேர்த்து கொண்டு அவரை நம்ம நித்தியமாய் எஜமானனா இருக்கும்பொழுது அவர் நம்மளை ராஜாக்களாக அமர்த்த வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத என்னால் தகப்பனே அப்பா, இதோ இந்த வேளையில் கூட ராஜா அப்பா உம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாய் நீர் தந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி அப்பா. அப்பா இன்றும் கூட நாங்கள் பலர் அப்பா அந்த தோட்டக்காரர்களை போல அப்பா நீர் எங்களுக்கு அனைத்து வசதிகளையும் பாதுகாப்புகளையும் கொடுத்த பொழுதிலும் அப்பா உம்முடைய அப்பா நீர் எங்கள் எஜமானன் என்பதை அப்பா நாங்கள் தள்ளி வைத்து உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம். எங்களை தயவாய் மன்னி தரலுங்க ராஜா. இன்றைய நாள் தொடங்கி அப்பா ஒவ்வொரு நாள் அப்பா ஒவ்வொரு நொடி பொழுதும் அப்பா நீர் எங்கள் எஜமானன் என்பதை நாங்கள் உணர்ந்து தகப்பனே உமக்கான பங்கை நாங்கள் கொடுக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாங்கள் நடக்கும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்கப்பா. நீங்கள் எங்கள் கைகளை விடவே இல்லை ராஜா. அப்பா நாங்கள் எத்தனை முறை உங்களுடைய கரத்தை விட்டாலும் நீர் எங்களை கைவிடா தேவனாக இருக்கிறீரப்பா. நாங்கள் திரும்ப உங்கள் கைகளை இறுக பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்கப்பா. அப்பா அந்த நொடி பொழுதுல அப்பா ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அப்பா நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா நாங்கள் சுயநலமாக இல்லாமல் எங்களோட சுயத்தின் மேலே நாங்கள் சாய்ந்து இல்லாமல் உம்மில் நாங்கள் சாய்ந்து உம்மை நாங்கள் முன்வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட்டு நீர் எங்கள் எஜமானன் என்பதையும் நீர் எங்களை பாதுகாக்கும் தேவன் என்பதையும் நாங்கள் நித்தம் உணர்ந்து அப்பா உமக்காய் நாங்கள் வாழும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்கப்பா. அந்த தோட்டக்காரர்களை போல உம்மை நாங்கள் தள்ளி வைக்காதபடி எங்கள் வாழ்க்கையில் அப்பா உம்மை நாங்கள் பற்றி கொண்டு நடக்கும் பிள்ளைகளாக இருக்கும்படியாக எங்களை மாற்றி போடுங்க. அப்படியான ஞானத்தை தந்து எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.